வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாத் மகாசனாதிமி தன்னோ சண்முக பிரசோதயாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து சித்திரை மாத தொடக்கத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கும். அதனால தான் அதுக்கு சித்ரா பௌர்ணமி சொல்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை வைத்து தான் அந்த பௌர்ணமியை நாம் கணக்கிடுகிறோம். சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தன் நம்முடைய கணக்குகளை சரிபார்க்கும் நாள் என்று பொதுவாக கிராமப்புறங்களில் அழைப்பார்கள். அதனால் இன்றைய நாளில் சித்திரகுப்தர் வழிபாடு என்பது ஆயுள் பலத்தை கூட்டும். யாருக்கெல்லாம் இந்த மூதாதை இருக்காங்களே, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்கெல்லாம் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது சித்திரகுப்தர் வழிபாடை அவர்களுக்காக நீங்கள் செய்யும்போது அவர்கள் ஆயுள் பலமானது அதிகரிக்கும். இன்றைய நாளில் சித்திரகுப்தன் வழிபாடு என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும். காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தன் தனி கோயில் இருக்குது. அதுக்கான சிறப்பு வழிபாடுகள் சித்ரா பௌர்ணமி நடக்கும். யார் வீட்டிலெல்லாம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வயது மூத்தவர்கள், உங்களுடைய உறவுகள் மரணத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது என்பது அவர்களை மரணம் வரை சென்று கூட மீண்டும் வந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். ஒரு அற்புதமான வழிபாடு சித்திரகுப்தன் வழிபாடு. அதில் சித்ரா பௌர்ணமியில் வழிபடுவது என்பது சிறப்பு. முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் சித்ரா பௌர்ணமியில் மலை உருவாக காட்சி கொடுப்பது அண்ணாமலையார். அடிமுடுக்கான அண்ணாமலையார் மலை உருவாக காட்சி கொடுக்கிறார். அங்கே சித்திரை பௌர்ணமி முழு நிலவாக உண்ணாமலை அம்மன் காட்சி தருகிறார். அதனால்தான் பௌர்ணமி கிரிவலம் என்பதே அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒரு சேர இணைந்து அருளாசி வழங்கக்கூடிய நாள் தான் அந்த பௌர்ணமி கிரிவலம். அதனால தான் நம்ம பௌர்ணமியில் கிரிவலம் போகிறோம். அங்கே மலை உருவாக இருப்பது அண்ணாமலையார், முழு நிலவாக இருப்பது உண்ணாமலை அம்மன். இருவரும் ஒரு சேர இருப்பது அண்ணாமலையாரோட கோபுரம். உள்ளே போய் நீங்கள் தரிசனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மலையை பார்க்குறீங்க, அண்ணாமலையாரை பார்க்குறீங்க, முழு நிலவாக உண்ணாமலை அம்மனை பார்க்குறீங்க. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கிரிவலம் போயிட்டு திருப்பி இருவரையும் ஒரு சேர கோபுர வழிபாட்டை செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இருவரும் நீக்கி அருளாசியை வழங்கி விடுவார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம்தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். இந்த வருஷத்தில் 2026 ஆண்டு கொண்டிருப்பது அருணாச்சலேஸ்வரர் தான். அதனால் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி மேலும் ஒரு சிறப்பு பெறுகிறது. இந்த பராப வருஷத்தில் மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் பல்வேறு பதவிகளை குரு பகவானாக இருந்து அருணாச்சலேஸ்வரர் ஏற்றுக்கொண்டுகிறார். உங்களுக்கு குரு பகவானாக இருந்து அருணாச்சலேஸ்வரர் பல்வேறு லாபங்களை தரக்கூடியவர், படிப்பினை தரக்கூடியவர். படிப்பு, அறிவு, கல்வி, புத்தி, செல்வம், திருமணம், வேலைவாய்ப்பு, கடன் தொல்லை, உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல், திருமண பந்தத்தில் ஏற்பட்ட சிக்கல் என்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த சித்ரா பௌர்ணமி விரதம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஆண்டை பொறுத்தவரை 1/5/2026 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. அது ஒரு சிறப்பு. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாளில் வருது. சுக்கிர நாள் என்பது, சுக்கிர தோஷம் என்பது திருமண பந்தத்தை குறிக்கும், சுகபோக வாழ்க்கையை குறிக்கும். சுக்கிரன் தான் சுகவாசி. ஒருத்தர் வாகனம் வச்சிருக்கணும்னா, வாகனம் வாங்கணும்னா, திருமணம் கைகூடணும்னா, சுகமாக பெரிய வீட்டில் வாழணும்னா, நகை நட்டுலாம் போட்டிருக்கணும்னா சுக்கிர பலம் வேணும். அந்த சுக்கிரனுடைய நாளில் சித்ரா பௌர்ணமி வருவது என்பது மிகப்பெரிய பலம். இந்த நேரத்தில் 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 9:51 அடுத்த நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை இரவு 11:27 வரை பௌர்ணமியானது இருக்கிறது. இது சித்ரா பௌர்ணமி. இதில் சித்திர நட்சத்திரமும் சேர்ந்துக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பொதுவாகவே சித்திரை மாதத்தில் சூரியபகவானுடைய வெப்ப கதிர்கள் அதிகமாக இருக்கும். அந்த சூரியபகவானுடைய அதிகமான கதிர்களை உள்வாங்கி பெரிய நிலவாக பிரகாசிப்பது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. மற்ற எல்லா பௌர்ணமியோட மிக அதிக வெளிச்சம் கொண்டது, மிக அதிக நேரம் பௌர்ணமி நிலவு இருக்கக்கூடியது பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் அருணாச்சலேஸ்வரர் வழிபடுவது என்பது, அவருக்கு கிரிவலம் நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை தரும். சூரியனோட ஆளுமை, அதிகார பதவி வேண்டும், கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமி போகணும். அங்கே அருணாச்சலேஸ்வரர் வழிபடணும்.
அமைதி காக்கணும், சிவபுராணம் படிக்கணும். பிள்ளைகள் பேசிக்கிட்டே வருவாங்க, வந்தால் போகிறாங்க. உங்களுக்கு அமைதி காக்க முடியல, நடந்தால் போதும். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலேயே இறைவனை தரிசிக்கணும். அடுத்தவங்களை வந்து ஏன் அமைதியாக இரு அப்படின்னா நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு போங்க, நீங்கள் பாட்டு கிரிவலை நடந்தாலே போதும். இந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை சித்தர்களும் உங்களுக்கு அருளாசியை வாழி வழங்கி விடுவார்கள். குகை நமச்சிவாயர்லாம் மலை மேல் இருந்து அருணாச்சலேஸ்வரன் மிஞ்சிய ஒரு மகான். அந்த மகான்லாம் வாழக்கூடிய மலை தான் அந்த திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் கிரிவலை நடக்கும்போது குகை நமச்சிவாயர் நம்மளை பார்த்தாலே போதும், அப்படி ஒரு சிறப்பு. இந்த 2026 இப்பொழுது பேர்ந்த சனி பெயர்ச்சியை முழுமையாக ஆள்வோர் யாருன்னா ரமண மகர்ஷியும் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளும். ரமண மகர்ஷி அக்னி லிங்கத்துக்கிட்டே இருப்பார். உள்ளே போக முடியல, கூட்டமாக இருக்க, வெளியே நின்று கும்பிடுங்க. ரமண மகர்ஷி பகவான்னு பேர். அதேமாதிரி கடைசியாக ஈசானிய லிங்கம் வரும்போது அங்கே ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள் இருப்பாங்க, அவர்களையும் பாருங்கள். இந்த வழிபாட்டில் மிக சிறப்பானது அருணாச்சலேஸ்வர் வழிபாடு. மூன்றாவது, இந்த அருணாச்சலேஸ்வர் கோயில்லையே நவகிரகத்து பக்கத்தில் சித்திரகுப்தர் இருக்கும். ஆனால் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமியில் பயங்கரமாக கூட்டம் இருக்கிறதால முன்னாடியே போய் கூட சித்திரகுப்தருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். தன்னுடைய உறவினர்கள், உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் மரணத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வழிபாட்டை செய்யலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மூதாதையர்கள் ரொம்ப உடல் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வயது மூப்பின் காரணமாக அந்த உடல் பாதிப்பில் அவங்களால மரணத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க, மரணம் கைக்கு வராது. இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இறந்தே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் சித்திரகுப்தரை போய் வணங்கும் போது அவர்களுக்கு மரணமானது கைகூடும், மரணம் நிம்மதியாக இருக்கும். அந்த வழிபாட்டையும் செய்யலாம். மரணம் வந்தாலும் பரவாயில்ல, சித்திரகுப்தா மரணத்தை வேணாலும் கொடுத்துரு, அவங்களுடைய நிம்மதியை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறவங்களும் இருக்காங்க. அதையும் இந்த வழிபாட்டில் செய்யலாம் சித்ரா பௌர்ணமியில். இது திருவண்ணாமலையின் சிறப்பு. அதுக்கடுத்து மதுரையில் பார்த்திங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகர் பெருமான். உங்களுடைய கள்ளத்தனத்தை, மனிதனுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் ஒரு மிருக குணம் இருக்கிறது, அந்த மிருக குணத்தை அகற்றுபவர் கள்ளழகர். கள்ளத்தனத்தை கூட நல்லத்தனமாக மாற்றக்கூடியவர் தான் கள்ளழகர் பெருமான். 18ஆம் படி கருப்பை காவல் தெய்வமாக கொண்ட பழமுதிர் சோலையில் தன்னுடைய மருமகனை வைத்திருக்கக்கூடியவர் கள்ளழகர். அந்த கள்ளழகர் உற்சவராக புறப்பட்டு வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் சித்ரா பௌர்ணமி. வைகை ஆற்றில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசியை தங்க குதிரையில் அமர்ந்து கொண்டு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத பெருநாள் தான் கள்ளழகர். அந்த கள்ளழகரை வணங்கக்கூடிய நாளும் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் தான். இப்படி இத்தனை சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமியை அவரவர்கள் வசதிக்கேற்ப, வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் நான் போய் சித்ரா பௌர்ணமியில் திருவண்ணாமலைக்கும் போக முடியல, மதுரை கள்ளழகரையும் பார்க்க முடியல என்று கவலைப்படுபவர்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் வீட்டில் கள்ளழகர் பெருமான் படம் இருந்தால் ஓகே. படம் இல்லைன்னா கள்ளழகரன் கூப்பிட்டா வந்துடுவார், அருணாச்சலேஸ்வரன் கூப்பிட்டா வந்துடுவார். அருணாச்சலேஸ்வரன் கள்ளழகர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். இந்த நாளில் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உபவாசம் இருந்து, பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் உபவாசம் இருந்து மாலை பொழுதில் எச்சி முழுங்காமல் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் குடிச்சுக்குவாங்க, அவங்களோட உடல்நிலைக்கு தகுந்தவாறு. ஒரு சிலர் வந்து நீர் ஆகாரம் பருவாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மோர் நொங்கு இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி அவர்களுக்கு உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலை பொழுதில் தலைவாழை இட்டு மாங்காய் வைத்து, மாம்பழம் வைத்து, பலாப்பழம் வைத்து, இந்த சித்திரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள், பழங்கள், காய்கறிகள், இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சித்திரை மாதத்தில் வைக்கக்கூடியது என்னென்னா வெண்பொங்கல், அவற்றோடு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு, கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு உப்புமா இருக்கலாம், கோதுமை உப்புமா வைப்பாங்க, கோதுமை பொங்கல் மாதிரி வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கலாம். ஒரு பக்கம் கோதுமை பொங்கல் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பக்கம் வந்து தயிர் சாதம் மாதிரி வைக்கலாம், இல்லை வந்து ஒரு வெண்பொங்கல் மாதிரி வைக்கலாம். இந்த வருடம் குரு ஆள்றதால சக்கரை பொங்கலும் சேர்த்து வச்சுக்கலாம். அப்படி வச்சு இந்த சித்திரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய பழ வகைகளை வைத்து, எப்பொழுதுமே விரதத்தில் ரொம்ப அழட்டிக்க தேவையில்லை. விரத நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழத்தை நாம் நெய்வேத்தியமாக இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம், அப்புறம் தான் சாப்பிடணும். வாழைப்பழத்தை சாப்பிட்டா இந்த விரதமானது முறிந்து விடும். அப்போ வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது.
அதில் என்ன பண்ணணும்னா மற்ற பழ வகைகளை சாப்பிட்டுக்கலாம். இதில் தற்போது கிடைக்கக்கூடிய பழ வகைகள் மாம்பழம், பலாப்பழம், அதே போல் நொங்கு, இது மாதிரி என்னென்ன கிடைக்குமோ அவற்றையெல்லாம் வைத்து இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து மாலை வேளையில் மாலையில் 6 மணிக்கு அந்த நிலவு, பௌர்ணமி நிலவு வருது இல்லையா, அந்த நிலவை மேலே போய் பார்த்துட்டு வெளியே வீட்டிலேருந்து வெளியே வெட்ட வழியில் நிலவை தரிசனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் படையலை போட்டு அங்கே அருணாச்சலேஸ்வரர், சித்திரகுப்தர், உண்ணாமலை அம்மன், மதுரை மீனாட்சி சொக்கநாதர், கள்ளழகர் பெருமான் இவர்களை எல்லாம் ஒரு சேர மனதில் பிரார்த்தனை செய்து வணங்கி கொள்ளும்போது இவர்கள் அனைவருடைய அருளாசியும் கிடைக்கப்பட்டு அருணாச்சலேஸ்வரர் அருளால் அதிகார பதவி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், செல்வம், நிலையான வருமானம், கடன் தொல்லை இவையெல்லாம் நீங்கும். மீனாட்சி சொக்கநாதர் அருளால் புதிய திருமணம், பிரிந்திருந்த ஜோடி ஒன்று சேருவது, கடன் தொல்லை, வீடு கட்டுவது, பத்திர பதிவு செய்வது, நிலம் வாங்குவது, இடம் வாங்குவது என்று கனவுகள் நிறைவேறும். தாலி பாக்கியம் நிலைக்கும், ஆயுள் கூடும், கணவன் மனைவி உறவு சிறக்கும், 2வது திருமணம் கைகூடும். இதெல்லாம் மீனாட்சி சொக்கநாதர். கள்ளழகரார் கள்ளத்தனம் குறையும், அலுவலகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும், பண வருவாய் பெருகும், அரசியலில் புதிய உச்சத்தை தொடலாம், கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து திறமைகள் வெளிப்படும், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம், வெளியூரில் பல்வேறு சாதனைகளை சாதிக்கலாம். இப்படியாக பல்வேறு லாபங்கள் கிடைக்கும். சித்திரகுப்தர் வழிபாட்டால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயுள் கூடும், யமபயம் நீங்கும், எதிரிகள் வெல்லப்படுவார்கள், உங்களுடைய ஆயுள் கணக்கு திருத்தி எழுதப்படும். இத்தனை சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் படையலிட்டு இறைவன் இறைவியை வழிபட்டு மதுரையில் அருள்பாலிக்கூடிய மீனாட்சி சொக்கநாதரையும் கள்ளழகரையும் சித்திரகுப்தரையும் வழிபட்டு அத்தனை செல்வங்களும் கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.